நீங்கள் ஜனநாயகம் பார்த்துட்டீங்களா? என்ன பிள்ளையப்பா உங்களை மாதிரி ஆக்களாலாம் விஜய்க்கு தோல்லியே. ஆரையா? ஓ யார் வந்திக்கிற? ஓ நீங்கள் வெறுத்தவங்க அவையில் வந்தாங்களே விஜயநாங்களோ சுக்கோப்பாக சைனாக்காரனாக. ஒருத்தன் வேலை நல்லா செய்கிறான் ஆனால் செய்ய வரான் இல்லை. ஒருத்தன் வாரான் ஆனால் வேலை செய்கிறான் இல்லை. ஆரோ எல்லாருமே சொல்கிறாங்க இது சாதாரண வெப்பம் இல்லைண்டு. அதுவும் ஏதோ ஒரு பிரச்சனையாடான இந்த வெப்பம் உருவாகிருக்கிறாங்க. ஏதோ வாசிச்சேன்னா அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 1000 ரூபா காசு கட்டிக்கான தாயிட்ட குடிக்கிறாக்கு. அப்போ தாய் கொடுக்கிறேன்டா பிறகு தாய்க்கு அடிச்சிக்கான் தாய் செத்துட்டான்டா. கொடுமையான விஷயங்கள் எல்லாம் நடக்குண்டு. இந்த சைனக்கண்டா அப்போ 13 வயசு பொடியனை காணையிலையா மாறினாடா. கேஸ் பீச்சுக்கு போகிறேன் நீயும் பெற போறியோ இன்னும் கூட்டின்னு கேட்டிருக்காவா ஆறு அந்த பொடிகின்ற தாயம். அப்போ சரி தானும் பாருன்னு சொல்லி 2 பேரும் ட்ரெயின் ஏறிக்கணும். இவ என்ன செஞ்சுக்காண்டா கேஸ் பீச்சில் அவனை கொண்டு விட்டுட்டு போட்டான். கிளிநொச்சின்னு சொல்ல பஸ்ஸில் கொண்டு ஏற்றி விட்டுருக்கான். என்னண்டு பொடியன்ட்டு கிளிநொச்சின்றா பிறகு நீ கிளிநொச்சியில் இறங்கு அங்கால செஞ்சு கொள்ளலாம் தானே யாரையும் கேட்டுக்கிட்டு நீ போடுவ தம்பின்னு விட்டு இவன் பஸ் என்ன சொல்கிறது பல பிறந்தன் கிடக்க பொடியை நித்திரியா போனான். சின்ன இவன் நித்திரியா போனான். வச்சிக்கிட்ட போ தம்படி எழுப்பினாடா. ஐயோ எனக்கு கேட்டு எனக்கு பிசராகிட்டு இதோட ஜாயின் பண்ணி இஞ்சால பதிச்சிருக்கணுமேடாப்பா. இங்கே இவ்வளோத்தேடா புட்டியாகடா மட்டக்கம்பு வச்சால மட்டக்கம்பு இப்படி கெப் இல்லாமல் இறங்கணும் பாட்டம். உண்மையாக பிள்ளையா இருந்தால் பிள்ளைல அந்த மோத்தில் இது பார்த்தீங்களா சாந்தம் அவனுக்கு தெரியும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் சொல்லக்கலை. நான் கவிதாஸ். ஓகே அப்போ உண்மையிலே என்ன சொல்கிறாப்பா உலக நாடுகள் யுத்தத்தால் அழிக்கிறது பார்த்தா இங்கே ஸ்ரீலங்கா வெப்பத்தால் அழிக்குது. ஐயோ அம்மான வாழ்க்கை வருது தெரியுமா? யோகாண்டு இல்லைப்பா டாக்டர்ஸ் மேலேருந்து இந்த வானிலை ஆராய்ச்சி செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க இது சாதாரண வெப்பம் இல்லைண்டு. அதுவும் ஏதோ ஒரு பிரச்சனையாடான இந்த வெப்பம் உருவாகிருக்கிறாங்க. ஏதோ நான் இது வாசிச்சேன்னா அது எனக்கு சரியாக ஞாபகம் வருதில்லை. சொல்லக்கூடியது தான். இது சாதாரண வெப்பம் இல்லை. இது ஒரு பயங்கர உதாரணமாக நேற்றெல்லாம் நாங்கள் ஹேர் கொண்டு போனாங்க வரைக்குள்ளே வேனை நிப்பாட்டிட்டு அந்த வேனை கொஞ்சம் ஏசி பிரச்சனை. அப்போ ஏசி போடாமல் கதவை கண்ணாடி தந்துட்டு தான் வந்தோம் நாங்கள். அப்புறம் 5 நிமிஷம் வேனை நிப்பாட்டி போட்டு நின்றா காணும் விட்டோன்னா அப்படியே குளிச்ச மாதிரி என்ன வகையாக இருக்கும். ஓ அப்போ ஸ்ரீவாங்கன மாதிரிக்கு ஒரு பக்கத்தால் உள்ளது இன்னொரு பக்கத்தால் அப்படி சண்டை பிரச்சனைகள் இன்னொரு பக்கத்தால் விலைவாசி உயர்வுகள் அப்படின்ட்டு சரியான மாதிரிக்கு பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாம் கூடிக்கொண்டே போகுது. அதை யாரை இன்னும் நல்லா பாதிக்குதுன்னு சொன்னால் உண்மையிலேயே நாளாந்தம் இந்த கூலித்தொழில் செய்கிறாக்களை உண்மையிலேயே சரியாக பாதிக்கும். உதாரணமாக இந்த இந்த வெயிலத்துக்குள்ளே மேசன் வேலை செய்கிறாக்களை எடுத்துக்கணும்னு சொன்னால் எப்படி கொண்டு யோசிச்சுப்பாங்க. சாதாரணமாக அந்த மண்ணை கிடக்கிற இடத்த பாருங்க அவ்விடத்தை இறைக்கக்கூடிய அந்த வெயிலை பாருங்கள் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அப்படி ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இப்படியான இந்த வெப்பத்தால் தான் இந்த அரபு நாடுகளில் அந்த குறிப்பிட்ட டைம் அதாவது நாளைக்கு ஒரு 10 மணிலேருந்து ஒரு 3 மணி மட்டும் நினைக்கிறேன் அந்த டைமுக்குள்ளே யாருமே இப்போ லேபர்ஸ் அதாவது வேலை செய்ய யாருமே வெளியிடங்கள்லாம் நடமாடி தெரியலை. அங்கே ரூல்ஸ் சம்பளமெல்லாம் அப்படியே வரும். ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த 3-3.5 மணி அளவுக்கு வெளியில் யாரும் வேலை செய்யலாம். போலீஸ் பிடிச்சா பிரச்சனை. அந்த அப்படி அங்கே தேவைக்கும் அப்படி இருக்குது. அதே மாதிரி தானே அப்போ இங்கேயும் இருக்குது. இப்போ அப்படி தான் சம்பளம் எல்லாம் அப்படியே வரும். ஆனால் மாதம் முடிய கொடுக்க மாட்டாங்க. அதை அடுத்து அரபு நாடுகளுக்கு அந்த வேலையை போகிறாங்கள்ட்ட அந்த கம்பெனி வேலையில் போகிறாங்கள்ட்ட பல பேர்ட்ட கம்ப்ளைண்டாக தான் கிடப்பா. சம்பள பிரச்சனைனாலாம் இது எல்லாம் பாவம் ஓடி வாரது. அது எல்லாரும் மட்டும் இல்லை ஒரு சில பேர் அப்படி வாரதான். சரி இப்போ அதை விடுவோம். அதுபோக நேற்று இப்போ பார்த்தீங்க ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. ஒரு 10-19 வயசு படிக்கிறது தாயிட்ட காசு கட்டிருக்காங்க குடிக்கிறதுக்கு. பார்த்தீங்களா 1000 ரூபா காசு கட்டிக்கான தாயிட்ட குடிக்கிறதுக்கு. அப்போ தாய் கொடுக்கிறேன்டா பிறகு தாய்க்கு அடிச்சிக்கான் தாய் செத்துட்டான்டா. இவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்கள் எல்லாம் நடக்குண்டு. இந்த ரசாயனக்கண்டா அப்பா அதுதான் என்னத்தை யோசிச்சு சொல்லலாமே. அது 2 ரூபா
1000 ரூபா ஒரு உயிரை வந்து 1000 ரூபாய்க்கு அதுக்கு உயிருக்கு வந்து விலை மதிப்பீடு கிடைக்கு அதுதானே அதுதானே அது இல்லையா அதை விட தாய் இல்லைடாப்பா. அப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நான் அதுலேருந்து உங்களுக்கு தெரியும், நான் ஃபேஸ்புக் வழியே சும்மா அந்த சில விஷயங்கள் காய்ச்சி போடுறேன். அப்போ தட்டி கொண்டு போக ஒரு விஷயம் வந்துச்சு என்னென்றால், கிளிநொச்சியில் ஒரு 13 வயசு பொடியனை வந்து காணையிலையாக மாறினாடா. அப்போ வந்து வீட்டுக்காரெல்லாம் தேடுறாங்களாம்ன்ற ஒரு நியூஸ் இப்படி எந்த படமும் போட்டு, அப்போ எங்கட நாங்களும் காய்ச்சி போடுறத பல பேர் பார்க்குறவங்க தானே, அது வந்து ஒரு கொஞ்சம் தான் பார்த்துருந்தவங்க. அப்போ நாங்கள் கதைச்சி போட்டோம்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோக்களும் இந்த காணா போன விஷயங்கள் போட்டு நாங்கள் எங்களோட வீடியோ மூலமாகவே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளும் ஒருக்கா போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கு ஒருக்கா மேக் ஷூர் பண்ணி போட்டு செய்வோம்னு விட்டு நான் வந்து கால் பண்ண வந்துட்டு அவங்களோட படிக்கின்ற சேக கதைச்சா. அப்போ நான் கேட்டேன், அம்மா இப்படி உங்களோட மகன் ஒரு ஆளை காணையிலேருந்து ஒரு வீடியோ ஒன்று வந்தது நான் பார்த்தேன், விஷயம் உண்மை உண்டு ஓமையாண்டா. அப்போ நான் இப்போ எங்கே ஆளுண்ட வந்துட்டார் ஐயாண்டா. ஓ அப்போ வந்தது சந்தோஷம் தானே, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 13 வயசு படி 6 நாள் காணையிலேண்டா சிக்கலே. அப்போ நான் கேட்டேன் என்ன நடந்தேன்ட்டு கேட்க, பொடியம் வந்து அங்கே கிளிநொச்சியில் உள்ள ஒரு குளத்துக்கு வந்து குளிக்க போனோம் நான். அப்போ நான் சொன்ன உடனே கேட்டேன், நம்ம அங்கே குளத்துக்கு தான் குளிக்க விடுறீங்க, இப்போ நடக்கிறத கேள்விப்படுறீங்களானே, ஏன் விடுறீங்கள்ட, அது தம்பி தண்ணியே இல்லை குளமா. அப்போ நான் அப்புறம் என் குளிக்க விட்டேங்கண்ட, தெரியும் தானே சின்ன நேரம் சொன்னால் சொல்லிக்க காலையில் அப்புறம் 2-3 படியோட போனாங்க, தானும் விட்டாமண்டு. அப்போ குளிக்க போயிட்டு இவர் கொஞ்சம் வெயில் தானே, அப்போ அதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் உண்டு, பஸ் கோல்டு உண்டு. அப்போ பஸ் கோல்டுக்கு இருக்க இவனு பக்கத்தை வந்து ஒரு இவனோட படிக்கிறபடி இந்த சாய்க்காரி இருந்தவன் சொன்னான், அடே நான் யாழ்ப்பாணம் போகிறேன். ஓ நான் யாழ்ப்பாணம் போகிறேன், என்ன கேகேஎஸ் பீச்சுக்கு போகிறேன், நீ வர போறியோ இன்னும் கூட்டிகிட்டு கேட்டிருக்காவா ஆறு அந்த பொடிகின்ற தாயம். அப்போ இவனும் தெரிஞ்ச பொடிகின்ற தாயானேன்னு சொல்லி போட்டு, அப்போ சரி தானும் பாரான்னு சொல்லி இவன் 2 பேரும் ட்ரெயினில் ஏறிக்கணும். ட்ரெயினில் ஏறி கொண்டு வந்து இவன் என்ன செஞ்சுக்காண்டா, கேகேஎஸ் பீச்சில் அவனை கொண்டு வந்து விட்டுட்டு வா போட்டான் விளையாட்டு பார். கொண்டு வந்து விட்டுட்டு இவா போயிட்டாவான். இவா போனான் 13 வயசுண்டேக்கப்பா. இப்போ எங்கள்கிட்ட சுக்கோப்பாங்க அவன் ஆள் கொஞ்சம் தோட்டம் பார்த்தா பெரிய ஆளுமை, ஆனால் அந்த பொடியனை பார்த்தா சரியா சின்ன பொடியாக கிடக்கு. அப்போ அவனுக்கு என்ன செய்கிற ஒன்று மாவிளங்கில் அவனுக்கு அந்த இடங்கள்கிட்ட பேர் சொல்லியோ பஸ் பிடிச்சோ போகவோ இந்த ஃபோன் நம்பரோ காசு ஒன்றுமே இல்லை. அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு வந்து அவள் சம்மந்தமே இல்லாம கூட்டிக்கொண்டு வந்து கடற்கரையில் விட்டு போட்டான். அடே இப்போ உண்மையிலேயே அவனை கூட்டிக்கொண்டு வந்து அங்கேயும் ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட கொடுத்து காசை வேண்டி எதுவும் பார்ட்ஸை விற்று அப்படி செய்கிற ஒரு நோக்கத்தில் கூட்டிக்கொண்டு இருந்தால் பரவாயில்லை. எல்லாட்டி உண்மையிலே தான் இந்த பிள்ளைகளை இங்கே வந்து கொஞ்சம் அவனை பொழுதுபோக்கு காட்டி போட்டு திருப்பி கூட்டி கொண்டு போய் விடுற மாதிரி அப்படி இல்லை பரவாயில்ல. கையே விடக்கூடாது. இது இந்த வெயிலால வர விளையாப்பா, இது சம்பந்தமே இல்லாத விஷயம் விடாப்பா. அடே அவனை நீ ஏன் கூட்டிக்கணும் நீ? அப்போ கேகேஎஸ் பீச்சில் வந்து விட்டுட்டு போயிட்டான். அங்கே நின்ற பொடிகள் 2-3 பேர் என்ன செஞ்சுக்காங்க, நான் அவங்களுக்கு அடித்தில் போய் விளங்குறேன். பொடி எனக்கு இடமே சொல்ல தெரியல. அப்போ பொடியை அவங்கள என்ன செஞ்சுக்காங்க, தங்களை விட்ட ஓட்டின்னு இருக்கான். சரி ஐலாண்ட பொடியை தங்களை விட்ட ஓட்டின்னு இருக்கான். தங்களை விட்ட ஓட்டின்னு போயிட்டு பொடி என்ன வச்சுருந்துருக்கான், 2 நாள் வச்சுருந்துருக்காங்க. என்ன சொல்கிறது, இவன் வந்து தாய் கம்ப்ளைண்ட் போடாத இடம் இல்லையா, முழு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் போட்டாச்சு. 2 நாள் வச்சுருந்து போட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நீ என்ன இது ஒன்றும் செய்யலானே பொடியை கிளிநொச்சின்னு சொல்ல பஸ்ஸில் கொண்டு ஏற்றி விட்ருக்காங்க. என்னண்டு பொடியன்ட்டு கிளிநொச்சின்றா பிறகு நீ கிளிநொச்சியில் இறங்கு, அங்காலையும் செஞ்சு கொள்ளலாம் தானே, யாரையும் கேட்டுக்கிட்டு நீ போடுவ தம்பின்னு விட்டு பஸ்ஸில் ஏற்றி போட்டு பஸ் கண்டக்டர்கிட்ட சொல்லிக்கான், அண்ணன் இவனை பொடியினா கிளிநொச்சியில் இறக்கி உண்டு. அப்போ கண்டக்டர் மூவ்மெண்ட் சொல்லி டிக்கெட் காசையும் பண்ணி போட்டு இவன் பஸ் என்ன சொல்கிறது பல விறந்தன் கிடக்க பொடியை நித்திரையா போனான். சின்னவன் இவன் நித்திரையா போனான். கண்டக்டரை மறந்து போனா மதவாச்சிக்கிட்ட போ தம்படி எழும்பினாரா சத்தம் மிஸ்ஸோடேதான் படியை எழும்பி பார்த்தா சிங்களத்துக்கு போய்தான் படியது. அவனை மதவாச்சியில் இறக்கி விட்டுருக்காங்க கண்டக்டர். நீ அங்கே உண்டு போயிடானேப்பா மதவாச்சியை கேட்பாங்க. இப்போ கிளிநொச்சி அங்கால முருகண்டி அங்கால கொக்காவில் மாங்குளம் புளியங்குளம் அப்படியோ வந்த வவுனியா மதவாச்சியில் இறக்கி விட்டா
அங்கே நின்று விளாந்தி கொண்டிக்க போலீஸுக்கு மதவாச்சி போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணவா அவன் காணேன். அப்போ அங்கே போலீஸால் இவாக்கு இன்ஃபர்மேஷன் போய் பொடியனை வந்து ஒரு மாதிரி கொண்டு போய் சேர்த்தாச்சான். அப்போ என்ன இது 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 நான் இந்த விஷயத்தை நான் கதைச்சி போடுவோன்னு பார்த்தா ஒரு உப்புச்சப்பு இல்லாத கதையாக கேட்குறாப்பா. இவா கூட்டிகிட்டு போனவா எதுவும் ஒரு கடத்தல் பிளானில் கூட்டிகிட்டு போயிருந்தா கூட சரி இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெவையானஸாக கதைக்கலாம்னு பார்த்தா அதுவும் இல்லை. இன்னொரு பக்கத்தால் சரி இவன் தான் பொடியன் புத்திசாலித்தனமாக ஊருக்கு திரும்பிக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இனி அந்த பிடிச்ச கிளைகள் வேறு ஏமாட்டா சரி பா உன்னை நான் குளிர்ச்சி கூட்டிகிட்டு போகிறேன், நீ உனக்கு நின்ற இடங்கள் பள்ளிக்கூடம் அதெல்லாம் தெரியும் தானே. அப்படிலாம் கூட்டி கொண்டு 2 நாள் வச்சோட ஒரு போலீஸில் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அவங்க ஏதாவது செஞ்சுருப்பாங்க. நீங்கள் 2 நாள் வச்சுருந்தீங்களா கிளைகள்? ஐயோ எனக்கு கேட்டு எனக்கு பிசாராகிட்டு 7-8 நிமிஷமா அவனாச்சு நான் அப்படி கேட்பேன்ட்டு நான் கேட்குறதுக்கு அவள் சொல்கிற பதிலுக்கும் அந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி போய் எனக்கு கண்டா ஏழாமலே போய்த்து. அப்போ நான் சரியா இப்போ பொடியன் வந்துட்டான் நானே. ஓகே நீங்கள் குளிக்க விட்டீங்களா? நீ குளிக்க விடாங்க அன்றைக்கு அந்த சம்பவம் எல்லாம் பார்த்தீங்க தானே, அதெல்லாம் குளிக்க விடாங்கோ என்று சொல்லி போட்டு நான் வந்து பேசாமல் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் விஷயங்கள் நடக்குதுன்றக்குள்ளே கொஞ்சம் வந்து கவனமாக கூட நடக்கலாம் வரான் ஏதோ காலையில் வைப்புறான் அவ்வளோ அப்படிதான் வைப்புறான். சரி ஓகே. அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ அப்பா இங்கே வந்த உடனே வந்து சொன்னால் என்னென்றால் இந்த நிலா முழுத்தது வந்து வெளியில் வாட்டம் வச்சு ஆனால் தண்ணியை விட தண்ணி வாட்டம் உள்ளுக்கு வருதுண்டு. ஏன்னா அது இருக்க வாங்க பா ஏன்னாப்பா காலையில் சார் வேணும் இங்கே வேணும் இல்லை சார் செய்ய அடே இவங்க ஜிப்சம் படி இந்த வேலையை காட்டா ஏன்டா அவங்க கண்ணனால் இங்கே மினக்கிறாங்கன்னு அப்புறம் மரியாதை கூட காட்டாய அவன் முடிச்சுட்டு போனோன்னு சொல்லுவோமா. அவன் ஜிப்சம் வேலையெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அவன் போட்டான். இது வாங்க பொடி பெயிண்ட் அடிக்கிறான். ஆத்தல் வெயில் கூடுதான் கொஞ்சம் கூட சாப்பிடா சரியே. ஆனால் ஆத்தல்கிட்ட உடம்பு தான் கணக்கப்பா இந்த காலத்துக்கு வர வருத்தங்களுக்கு முகாத. அது என்ன ஒரு ஆள் கூட இதுங்க மேனைக்கிறாங்களோ புட்டி வைக்கிறாங்களா? ஓகேடா நீ கடும்பாட்டம் பார்த்துருக்கியப்பா இந்த கரண்ட் வயர்கள் போட்டு ஒன்றையும் பார்க்காம எந்த ராசா எங்க கரண்ட் வயல்றாப்பா அவனை அங்கே அடிச்சு இங்கே வந்துருக்கேண்ணே பிள்ளையடாப்பா அங்கே அடிச்சு இங்கே வரண்ட அதுதான் நீடாப்பா. எல்லாருக்கும் அவசரம் வேண்டாப்பா செய்யுது. நாய் வரைமிருச்சியா இப்பப்பா இங்கே வந்து பதிச்சல்ல அடிக்கணும். அது தெரியுது அங்கே பண்ணலாமண்ட அவர்த்த இதில் வந்து அப்படி இதில் வந்து அன்னை ஜாயிண்டோட விட்டவங்க இந்த வழியாக தெரியுதா இங்கே உயர்ந்து அந்த நேற்று வந்த எழுத்தாளர் கூட சொல்லிடுறார். வேற என்ன செய்திருக்கிறார் என்றால் இதிய ஒன்று வந்து அழைச்சிருக்கிறார் இந்த பழைய இதோட யார் அந்த இதால் தான் பழைய இதோடு அழைச்சிருக்கிறார். அப்போ இதுக்கு பிள்ளைய இப்போ இதோட ஜாயின் பண்ணி இஞ்சால பதிச்சிருக்கணுமேடாப்பா இங்கே இவ்வளோத்தா புட்டியாகடா இந்த மாதிரி எடுத்துட்டா அங்க போயிட்டு வந்திருப்போம். நீங்க வேலை செய்யும் போது நான் நான் இது கேட்டுப்பேன் நேற்று இது வேலை செய்யல இது நீ ஒன்று அது சரி. அதை விட இப்ப அங்க இருந்து வந்து மிஸ்டேக் இவங்களை என்ன செய்யறேன்டையாப்பா சி ஒருத்தன் வேலை நல்லா செய்கிறான் ஆனால் செய்ய வரான் இல்லை, ஒருத்தன் வாரான் ஆனால் வேலை செய்கிறான் இல்லை. இல்லை வாரோ இப்போ என்ன செய்கிறது? கவனம்
பார்க்கறதுல ஓரளவு சரியாக தான் இருக்கும். ம் இது சரி அதுவா அந்த நேற்று வந்து இழுத்தாலே புள்ள சொல்ல முடியல. அது போல ஓட்ட கொடுத்தாலாம் போல இல்லையப்பா நேசன் இதுக்குலாம் வந்து பள்ளமாக தானே காட்டுது. ம் இதில் வந்து பள்ளமாக தான் காட்டுது. அப்போ அந்த ஆள் என்ன செய்யணும்னு சொன்ன ஆணைக்கு இப்போ ம் அப்படி என்ன சொன்னால் இப்போ இந்த எடுத்து தான் இந்த புள்ளி போட்டு பறிச்சு இருக்கவன் இங்கே இறக்கி இருக்கோம்டாப்பா வழி அப்படி இல்லை இப்போ இங்கே வெளியில இல்லை வரணும் தண்ணி அங்கே அங்கத்தால வந்தாலும் வெளிக்கெலாம் தண்ணி இறக்கணும்டாப்பா இது உள்ளுக்கு தண்ணி போகிறண்டே என்ன கதடாப்பா அப்படி வந்து இந்த திரும்பி எடுத்து வாசலால் தண்ணி வாசலால் போகும். அவனையும் தண்ணி அநியாயமாக்குவான் வெளியில் விட்டு உள்ளுக்கு கொண்டு போண்டு பார்த்தான் வரியா அப்படியே இருக்கும் நிலம் விழுத்தவன் அதே மாதிரி சிக்கெடுப்பேன். முன்ன எவ்வளோ இப்போ ஒரு பிரச்சனை இல்லை. அங்கேருந்து எவ்வளோ உயரத்தில் வந்தது இளைஞனே இல்லை. ம் என்ன செய்யணும் இப்போ இதுக்கு என்ன இருக்கும்? மழை தண்ணியெல்லாம் உள்ளுக்குள்ள போகும். அது பரவாயில்லடா அது கொஞ்சம் பதிச்சிருக்கிறான்டாப்பா. இது பிள்ளைங்கத்து பாய்ச்சிக்கிற போல இது பிள்ளைங்கத்துக்கு தான் உண்மையாக என்ன பிரச்சனை மாட்டமாண்டு இல்லை. நான் கட்டுப்பேராது எப்படி வந்துடுது வாட்டம் வைக்க அப்படியே இப்படி இறங்கி வரணும் மேடாப்பா வாட்டம் இப்போ இப்படி 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 இறங்கி அங்கெல்லாம் தண்ணி போகாது. அது இப்போ இந்த மடக்கத்தை வந்து வழியணும் இப்போ வந்து இது பாயுது ஒத்த வழியாப்போ இப்போ அங்கே இருந்தே இந்த இப்படி பறிஞ்சு கொண்டு வந்திருக்க வேணுமே. என்ன இப்போ வாட்டம் எப்படி வைக்கணும்னாப்பா இப்படியே ஸ்லோப்பாக இறங்கி கொண்டு வரணுமே. மட்டக்கம்பை வச்சாலும் மட்டக்கம்பு இப்படி கெப் இல்லாமல் இறங்கணும் வாட்டம். இது இது இப்படி வந்து இப்படி அது இதுக்கு பேர் வாட்டம் இல்லை, இது ஓட்டமாடா பொருள். அப்போ அப்போ இந்த ஆட்டத்தை அங்கே விடுவாப்போம் புஷாக இருக்கு. அது சரியாக வந்து வருது. அப்பா அப்போ இதை இதுக்குள்ள உயர்த்திட்டானும் இல்லை, இதுக்குள்ள உயர்த்தினாண்டு சரியாக வந்து இதுக்குள்ள தெரியுமோ இனி மாவுச்சி வந்தது தானே அதை போட்டு அடிப்பாங்க. அதுக்குள்ள போட்டு அடிக்கக்கூடாது. அதுதான் இல்லை உண்மை கதை தானேப்பா அது. அப்புறம் என்ன ஐயோ வேலையை பார்த்து சரி இது ஏன் பரவாயில்லை. ஒன்றிலான அனுபவம் பண்ணு வார. அப்போ இப்போ உண்மையாக தான் ஜோதிப்பேன் மாவுளை நண்டு வைக்கிறது. இனி மாவுள் ஜீமே இருந்தாலும் ஏற்றும் அங்கே இது அப்போ இல்லாட்டி அங்கே சரியா வரும். அங்கங்கே இதுல நீ எப்போ தண்ணியை விட்டு போட்டு நிறுத்த வந்துட்டியா அவ்வளோ நீ உள்ளே போகும் வரைக்கும் தனியாக தெரியுமே போகுதுன்னு எதிர்பார்க்கலையே. நானும் அவசரத்தில் மண்ணக்கு நாளி கொட்டாயன் இல்லை அது இப்போ போனே இல்லை, அங்கே விதத்தே இல்லை தான். நான் அதை பார்த்தேன். நான் அவன் போட்டு துண்டு இருக்க தண்ணி போட்டு அள்ளி போட்டு கிடக்கு. அது பார்த்தேன். நான் ஆளுக்கு செட் பண்ணி கொடுப்பேன் கொஞ்சம் வெட்டு துண்டு எவ்வளோ ஆளுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தைக்கணுமா இல்லாட்டி எங்கே தைக்கிற இது என்னன்றா தைக்கிற ஐயோ அங்கே ஜீவன் கூட போவோம் அவள் ஜீவன் எங்கே பேருந்து மேய்ச்சின்னு அது காணாண்டோம். அங்கே இந்த அளவிலே 10 பேக்கெட் சீமன். இந்த துண்டுக்கு அங்கே 2 பேக்கெட் தான் போனது. போனால் 8 பேக்கெட். எங்கே 2 பேக் 2 பேக் அங்கே இழுத்தேன். என்ன உயரம் இல்லை அங்கே என்ன உயரம் இல்லை போகுது. அதுதான் உயர்த்தாப்பா. இப்போ என்ன பிரச்சனைடா மாவுளைக்கிற பஸ்ஸில் ஒன்றும் நிற்கலாம் வேலையாகலாம். இதுக்குள்ள தெரியுது முறிவு என்ன செய்யப்படுறது. அவன் இந்த துண்டுக்கு 2 பேக்கெட் விழுந்து போட போகண்டா புளிச்சிக்கிறண்டா அவன். ஆரையா ஓ யார் வந்திக்கிற எங்கேருந்து வந்திக்கிறோம் அவரோ அவர் மேலே ஓ நீங்கள் வரைச்சிருங்க அவர் வந்தாங்களே ஓ ஆள் மேலே இருக்குது வரைச்சிருங்க கிருஷ்ணானு கேட்கலையே ஆள் இப்போ இங்கே இருக்கிறார் அவர் வரைச்சிருங்க. நான் சொன்னது ஆள் மேலே இருக்குன்னு சுக்கு நான் சொன்னது தான் உண்மையாக பிள்ளையா இருந்தால் பிள்ளைல அந்த மோத்தில் பார்த்தீங்களா சாந்தம் அவனுக்கு தெரியும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் ரேங்க் அவன் 10ஆம் ஆண்டப்பா இப்போ நான் சொல்கிறேன். அது சரி சொல்கிறேன் நான் அவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் ரேங்கப்பா. நீ 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 இருக்கிற வர போகிற ஏரியா வேறு
எங்கே அண்ணே ரிப்பேர் போனீங்களோ எங்கே முதல் போனது நீ இப்போ கனடா வீட்டில் நினைக்கிற வர்றதுக்குமா போனேன் இவன் பயோடெக் ஏடா பயோடெக்கா இவன் என்ன அதில் கணனே மடே சூசைடே பண்ணுறியோ என்ன செய்வாங்க யாரு அந்த வையாவே ஆக்களை காணலை ஆக்களை காண பரத்தில் ஆடுவேன் குட்டி சாப்பிட்டு கொள்வோமா ஏய் ஆத்தல் வாரா மழை விடுங்கோ விடுறா வழிய மண்டே ஆனால் உங்களோட வேலை செய்கிற படியே தான் படி வேணேன் ஆலப்புழா உன பார்க்க வழி இல்லாமல் அப்புறம் பார்க்க வழியா ஆலப்புழா ஓ கேட்டுட்டு ஓகே என்ன நாங்கள் ஏற்றி விடுறோம் பிரச்சனை இல்லை ஓ நீ போ நீ நின்று ஒன்றும் செய்ய போகல தான் அப்படியே எங்களை தான் கட்ட சொல்லப்பா போ ஓ டாக்குமெண்ட் ஹெல்மெட்டை நீ என்னத்தில் போகிற பஸ்ஸில் போகிற அப்போ ஹெல்மெட்டை கொண்டு வா ஹெல்மெட்டை கொண்டு வா ஆ ஹெல்மெட்டை கொண்டு வா பஸ்ஸுக்கு கவனம் வச்சுட்டு இருக்கா போட்டுது உண்மையா உண்மை கதை அடிச்சுடுவானப்பா காலம்புல பஸ்ஸுக்காரி போட்டு வந்துது சிரிச்சாலும் பரவாயில்ல சிரிக்கிறவன் எங்களுக்கு தெரியானே சுக்குப்பாக சைனாக்காரன் சைட் கட் எடுத்து விட்டான்டா சுக்கு ஏண்டா அந்த கூட்டிங்க வெளியே சிஜி அப்படி போவார் ஆ டாக்குமெண்ட்ஸ் எங்கே பால் போகுது சின்ன பிள்ளையோட என்னப்பா வந்தால் போகுது பியன் சொல்லி போட பிறகு கையிடும் நான் என்ன சொன்னான் வர தெரிஞ்சா அப்போ போவார் என்ன போதாடாப்பா என்னத்தில் வந்தேன்ப்பா என்னத்து ஏன் வந்தான் ஐயா ஒரு ஆட்டோவில் வந்த ஒரு ஆக்கள் ஆறு ஒரு ஆக்கள் உதவி கேட்டால் வந்திருப்பாங்க அப்போ அவர் சொன்னவர் எங்கே நிற்கிது கிருஷ்ணானா நான் மேலே நிற்கிது அதை கூட்டினாங்க உண்டு ஓமன்ட்டு போ அந்த குரல் தானே கோம் வந்துட்டோம் என்ன ஹோம்ஒர்க் கிடக்குது அவரு இன்னும் அவரு கோம் வந்தாலும் இந்த வந்தாக்களை கூட்டிட்டு போகணும் ஆளும் பாத்தீங்கன்னா அயர் வேற கொஞ்சம் வேற அயர் வந்திருக்கும் அதான் அது அப்படி என்னாலும் அவையில இறக்கிட்டு இவர் போக வேண்டியாடா சுபன் டாக்குமெண்ட்ஸ் உனக்கு புக் ஒன்றும் தேவையில்லை தானே இன்சூரன்ஸ் தேவையா இன்சூரன்ஸ் நீ கொண்டு போ இன்சூரன்ஸ் நீ கொண்டு போ இல்ல சில நேரம் புக்கை மட்டும் வச்சுட்டு போ பஸ் செக் பண்ணணும் கல்ல வைக்கணும் பிடிச்சாலும் அதுதான் புக்கை கொடுத்து போ நீ என்ன செய்யண்டா புக்கு இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்துட்டு நீ இன்சூரன்ஸ் ஒரிஜினலாக கொண்டு போ மற்றது புக்கை வீட்டை வச்சுட்டு போ நான் காய்ச்சி போட்டு காட்டி விட்றோம் ஓ சரியோ சில நேரங்களில் நாங்கள் பொடிகளுக்கு செஞ்சு கொடுக்குற அந்த ஆடம்பர வசதிகளே அவங்களுக்கு ஆபத்தாக போயிடும் தெரியுமா உண்மையாக அவனுக்கு இது ஆடம்பர வண்டியில் இந்த சின்ன பைக் தான் அவன் ஆசைப்படுவான் சில கம்பேஸ் படிக்கிற பொடிகள்னா ஒரு அடுவெடுப்பான் ஒரு லட்சம் ஓடி கொண்டு வருவான் பஸ் ஒன்று பைக் கொண்டு அப்படி பைக் தான் வைப்பாங்க உண்மை கதையாப்பா பிஎன்டபிள்யூ காரில் தெரிஞ்சு அங்கே எம்பேசில் ஓடி போன டைமில் இல்லை பெரிய லைன் பாட்டியில் அப்படித்தான் அவன் 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 சரியா சும்மா நான் வளர்ந்த வழியாலே வாரான்டா அப்போ நான் அந்த பிக்மியோட நான் ஓடின பைக்கே எடுக்கிறான் அவன் கதை கஷ்டத்தை உணர்ந்து வந்தால் தான் மேலே இருக்கலாம் எல்லாத்துக்குலாம் இருக்கலாம் சாப்பிடுங்க சாப்பிட்டு கேட்போம் எங்களை கதைக்கிறாங்க சாப்பிடுங்க அவன்கிட்ட போகணுடா அவன் எங்கள்ட கெட்படி படின்னு வந்தான் போல அப்பா ஏப்பா வந்தால் திரும்பி போகுது இப்போ ஒரு ஆள் வந்தது கிருஷ்ணானிக்கு ஒன்று கேட்டோண்டு நான் ஆள் மேலே நிற்கிது வரைஞ்சிருங்க உண்டு ஓ அந்த போகுது கூட்டிக்கொண்டு அதுதான் தெரியல அப்போ என்ன கோதாரி அவர் நிற்கிறாரோ ஆளை கீழே வச்சோம் ஆள் சொன்னது நான் என்ன இல்லை அப்போ எல்லோரும் வாங்க சில பேரோட நாங்கள் என்ன கஷ்டத்தில் வந்தாலும் அது நான் என்ன நானும் உள்ள ஒரு இந்த ஆட்டோக்கள் விட்டு பார்க்க மாட்டேன் அவங்கள வந்து பார்ப்போம் வந்து விளங்குது இவளுக்கு வந்து சில வேலை இறங்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்கு நம்ம ஒரு அக்கா வந்துருக்கா போயில பொம்பளை பிள்ளைன்னு இருக்கா உன்னை அங்கே வச்சுன்னு பார்த்து ஆட்டோ பக்கம் பார்க்க போதா இல்லையா இப்போ போயக்கே இல்லை அதுதான் ஓ அப்போ சில பேர்கிட்ட கதையில் கேட்டால் கோவம் தான் பெருமிடா அப்போ உதவி என்று ஃபோன் பண்ணி கேட்டால் சில பேர்கிட்ட செயற்பாடு பார்த்தா கோவம் தான் பெரும் அந்த அன்றைக்கு ஒரு அக்காவாக கோல் பண்ண சரியோ அவருக்கு வந்து ஏலாதாம் வேலைக்கு துப்புரா போயிடாதாம் எக்ஸாம் பண்ணிட்டு ஏலாதாம் இப்போ கண்ண வருஷமாக ஒரே கஷ்டமாம் சரியா இப்போ நாங்கள்கிட்ட என்ன வேலை கஷ்டமாண்டா சாப்பாட்டுக்கும் பழி இல்லையாம் பிள்ளையில படிக்க விடவும் பழி இல்லையாம்
அப்போ நாங்கள்கிட்ட அவர் எப்போ விழுந்தவர்ண்டா அவர் இப்போ விழுந்து வந்து 7-8 வருஷமாக தான். அப்போ உங்களுக்கு எப்போ இந்த கஷ்டம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக இந்த கஷ்டம் இருக்குதாம். அப்போ நாங்கள்கிட்ட கடைசி பிள்ளைகளுக்கு எத்தனை வயசுன்னு 6 மாதமா கடும் கஷ்டம். அப்போ நான் அடுத்த கேள்வி என்னத்தை கேட்கணும் தெரியுது. ஆனால் கேட்டால் அது கூட ஒரு கேள்வியாக போடும், மனசுக்கு கஷ்டமாக போடுமென்றக்காண்டி பேசாமல் இருந்தேன். யோசிச்சுப்பேன் உண்மையிலே வந்தப்போ ஒரு மனுஷன் வந்து இந்த ஒரு பிள்ளைகள் வந்து கிடைக்கிற ஒரு பெரிய செல்வம், அது கிடைக்காது எல்லாருக்கும். எத்தனையோ பேர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களப்போ. ஆனாலும் பிள்ளைகளை பெற்றா அதுக்குரிய அதுக்கு அட்லீஸ்ட் 3 வேளை சாப்பாடுனாலும் குறையாமல் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அம்மா அப்பா நாங்கள். சில பேர் அப்பா பிள்ளைகள் பாவமே சில பேர் இல்லை உங்களை மாதிரி வர மாட்டாங்க. இது பாருங்க 6 மாதம் கடைசி பிள்ளைக்கு, அதுக்கு மூத்தவுக்கு 2 வயசாம். ஆனால் இப்போ கஷ்டம் 10-15 வருஷமா கஷ்டமாக இப்போ அவர் விழுந்தே 7-8 மாதமாக நடக்கலாமல் இருக்கிறாராம். அப்போ உண்மையாக யோசித்தா என்னது சொல்ல சிரிக்கிறது என்ன 2 ஆடு. நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் போய் ஏன் வச்சு போட்டேன். கோவம் தான் வந்துச்சுன்னா இப்போ ஏன் வச்சுட்டேன். உங்களோட கடைசி எத்தனை வயதப்பா? 1.5 இது அவன்கிட்ட இப்போ 1.5 மாதம். அவன் 1.5 மாதம். எங்கேயா ஓட்டமேலன் கீழே ஓட்டு. நீங்கள் ஜனநாயகன் பார்த்துட்டீங்களோ? பின்ன பிள்ளையப்பா உங்களை மாதிரி ஆக்கலான விஜய்க்கு தோல்லியே உண்மையான ஃபேனாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்க கூடாது. முடிக்க போறீங்களே? இல்லை அப்படின்னு இல்லைப்பா, நீங்கள் விஜய் இந்த ஃபேன் இல்லைன்னு சொல்ல போய் பேனை அப்படி இல்லையாப்பா. இப்போ படம் பெரிய படம் எடுக்க வேண்டியதாங்க, ஹீரோ கொஞ்சம் பில்டப் பண்ண வேண்டியது. அவங்க படம் எடுக்கிறாங்க. இது நீ எத்தனை நம்பர் பேப்பர் ஓட்டு வெட்டுவீங்க? 180 150 போட்டு வட்டி போட்டு தான் பில்லு அடிக்க சரியான. இந்த லைட் எல்லாம் போட்டீங்கன்னா அந்த கட்டையில் ஒன்று நெட்டு வச்சு விட சரி. இது நெட்டு எதுக்கு இதில் படம் நெட்டு இருக்கு அந்த பீம் அப்படி அதை வச்சு என்ன இது வைக்க மணியாக இருக்கு. அதை சொல்றீங்க? அது அந்த அது அந்த அந்த அது அது நான் நீங்கள் இந்த நெட்டை சொல்கிறீங்க நிச்சயம்ப்பா. நீங்கள் பேஸ்ட் வைக்கிற நெட்டு சொல்லுங்க. நெட்டி கூட பூசி போட்டாங்க. நேட்டில் பூசினோம். நீங்கள் என்ன விளையாடிக்குவீங்க? பேக்காட்டி ஒன்று நீங்கள் அடிப்போம். நேற்று ஒன்று நீங்கள் அனுப்பிவிட்டியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் நல்ல வேலையாடுறேன். வேலையை பார்க்க முடியாது. பாரம் எப்படி கொஞ்சம் வேலையாடுற பார்த்தியா? இப்படி அடிப்பேன் சரி. அன்பு தான் இல்லை அப்படி இருந்தால் அந்த கட்டை கட்டையார போய் இப்போ கட்டை போல வரும், இது போல இது 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 ஸ்லாப்போ போட்டோ இது ஃப்ளாட். அப்போ நீங்கள் சொன்ன அது இது எடுக்க தான் பண்ணும். அப்போ நாளைக்கு தான் நீங்கள் அதுவும் செஞ்சு அதுவும் செய்யலாம். நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் செய்யுங்க, அதுக்கு நான் ஒழுங்குபடுத்தி தரேன். ஒழுங்குபடுத்தி தரேன்டாலும் உங்களுக்கு நீங்கள் தர வயிறு இருக்கிறடா பார்த்து அவனை வட்டி எடுக்க வட்டி இல்லை அதுக்கெலாம் வெட்டி ஜாயின் பண்ணி எடுக்கிறது ஓகே. ஆனால் அவங்க வயரை இழுத்து கொண்டு அங்கேயே டீபோர்ட்டுக்கு அடிச்சு நான் பார்ப்போம். சரி நாளை விரட்டுமே பிளானை மாற்றுவோம். சரியா அப்போ நாளைக்கே கையை வைங்க அதில். அப்படி செய்யும். பட் இதுண்ட அந்த இதுண்ட ஃபினிஷிங்காக நீங்கள் பார்க்கல போலக்கா. இல்லை இல்லை செக்கங்கோடு இல்லையா? அங்கே அந்த இந்த வேறு கூறுகளை கொஞ்சம் நீட்டாக எடுக்கணும். குட்டியால் எடுக்கிறது இல்லையாப்பா. நீங்கள் மினக்கடை உங்களுக்கு இந்த வேலைக்கு மினக்கடை எதாவது போடும். நிலமுழுக மாதிரி கிடக்குதை பார்க்க வடிவாக பார்த்து செஞ்சு விடுவோம். இல்லை இல்லை அதை பாரு எப்படி கிடக்கு போல. இது கொஞ்சம் வேலை பாடு கிடக்கு. வேலை பார்த்து செஞ்சு கொஞ்சம் இந்த வைப்பின் விலையராப்பா என்னத்துக்கு வேண்டிய ஐயா. நீங்கள் சாப்பிடுங்கப்பா போய் போ சந்திப்போம். அப்பாண்ட வேலை தண்ணி அடிச்சு வச்சுக்க எல்லாரும். என்னத்தை கொண்டு வச்சுக்கோ. இந்த வயரை எப்படி விட்டா கரைச்சிட்றாப்பா. இந்த அந்த ஆட்டோக்கார மனுஷன் போகணுடாப்பா. இந்த ராசா கடவுள் எங்கேருந்து வந்தாங்களோ என்னத்துக்கு வந்தாங்களோ ஒரு வார்த்தை கேட்போண்டு வெயிட் பண்ணால் அது கிடையாது போட்டாங்க. வாராங்க திருப்பி இவையானாங்களோ? அட இவையா அந்த தலசிமியாக்காரோடா எங்கேயோ போயிட்டு வராங்க. நானே ஆட்டோ காசு சில்லற தெரிஞ்சாங்களோ ஆட்டோக்காரன் காசத்துக்குள்ள போனவையா?
மட்டக்களப்போ வாகுலே பம்பா